அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் பொது தமிழ் பகுதியில் நம்ம சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும். அதிலும் குறிப்பாக ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து பொது தமிழ் பகுதியில் எப்படிலாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்தது. அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் கட்டாய பொதுத்தமிழ் தகுதி தேர்வு வச்சுருக்காங்க. அதிலிருந்து எந்தெந்த கேள்விகள் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. எப்படின்னா எக்ஸாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 20/7/2025 டு 23/7/2025. இதில் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய பொது தமிழுக்கான கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது ரீசெண்டாக எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கம்மிங் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் நடைபெற உள்ளது குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக. இந்த முழு மாதிரி தேர்வு எழுத விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு இல்லைனா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான ஃபுல் மாடலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் மெயினாக. ஸோ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சிலபஸ் எப்படியோ அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிகன்னு கேட்டிருக்காங்க. 1 உண்ணுதல், 2 உண்ணுதல். இதில் எது சரியான விடை? உண்ணுதல்னா நினைத்தல் என்று பொருள். அதே உண்ணுதல்னா சாப்பிடுதல் என்று பொருள். ஸோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு நமக்கு குரூப் 2-2Aல சிலபஸில் இருக்கும். ஸ்கோரிங் ஏரியாவில் நமக்கு பொது தமிழில் 100 கேள்வி இருக்குன்னா குறையாமல் 95 கேள்விக்கு நாம் சரியாக விடை தந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 2-2Aல ப்ரிலிம்ஸை வந்து நம்ம சேஃப் ஜோனில் இருக்கலாம். பயம் இல்லாமல் இருக்குன்னா பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ லாஸ்ட் குரூப் 4 வந்து ரொம்ப கடினமாக கேட்டாங்க அப்படின்றதுனால இந்த முறையும் வந்து பொது தமிழ் ரொம்ப கடினமாக கேட்பாங்கன்றத நம்ம 100% எதிர்பார்க்க முடியாது. நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்குது. அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் வச்சுருக்காங்க போட்டித் தேர்வர்கள் சார்பாக. அதனால் நிச்சயமாக முழுக்க சிலபஸ் படி ஸ்கூல் புக் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80-90% கவர் ஆகும். அதனால் மனம் தளராமல் பொது தமிழ் பகுதியை தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். 2வது கேள்வி, இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருந்து, பொறுத்து. கேள்வி என்ன? இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருந்து, பொறுத்து. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தந்திருக்காங்க. அதாவது தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 3. கேள்வி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பிழையற்றது சரியானது எது, தவறானது எதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிழையற்ற தொடரை பொறுத்தவரையும்
எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும், பிழையற்றது. அப்போ சந்தி பிழையற்றதை சரியாக இருக்கிறத தேர்வு சொல்லுங்க. எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற ஆப்ஷனெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கும். இங்கே எனக்கு இக்கு தந்திருப்பாங்க, அங்கே பொருளை இத்து வராது இருக்கும். அப்போ ஏ ஆப்ஷன் தவறாக இருக்கும். அதே போல் எனக்கு இங்கே இக்கு தரல, ஒரு பொருளை இங்கே தந்திருக்காங்க, தவறு. டி ஆப்ஷனை பொறுத்தவரையும் எனக்கு இக்கு வந்திருக்கணும், இங்கே இத்து வந்திருக்கணும். மற்ற ஆப்ஷனில் தவற தந்திருக்காங்க. அப்போ இங்கே பிழையற்றதுன்னா சரியானது என்று பொருள். அப்போ எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும் என்பதுதான் சரியான விடை. கேள்வி 4, ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. இதில் மனத்துக்கண் இக்கு வந்திருக்கணும், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை ஐ இரண்டாம் வேற்றுமை ரூபான ஐ வந்து வெளிப்படையாக வரும்போது அங்கே இக்கு வந்திருக்கணும், இங்கே அறத்தை. அப்போது சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. மனத்துக்கண் இக்கு வந்திருக்கும், மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 5, எழுத்து பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அதாவது ஒரு ஓர். ஸோ ஒரு ஓர் வந்து எந்த இடத்துல வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்துக்கு முன்னே வந்து உயிரெழுத்துக்கு முன்னே வந்து என்ன வரணும், ஓர் வர வேண்டும். அதே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன் வந்து ஒரு வர வேண்டும். இந்த கு என்பது இக்கு கூட்டல் உ, கு. அப்போ உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னே ஒரு வர வேண்டும். அப்போ இங்கே சரியானது எழுத்து பிழை நீங்கிய தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கேள்வி 6, எழுத்து பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. சரியான விடை ஆப்ஷன் பி தந்திருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். மதி அழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். இங்கே தண்ணீர் என்றது 3 சொல்லி இன்னும் வந்திருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 2 சொல்லி இன்னும் தந்திருக்காங்க, நீயும் தந்திருக்காங்க. அப்போது எழுத்து பிழை நீங்கியது சரியான தொடர் ஆப்ஷன் பாம்பே. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு லெட்டரை வந்து மாற்றி பொது தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கவனமாக இந்த எழுத்து பிழை ஒற்று பிழை இடத்துல கவனமாக பொறுமையாக பார்க்கணும். டக்குன்னு இடத்த உடனே போடக்கூடாது. அது நம்மளுடைய மதிப்பெண்ணை குறைப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கேள்வி 7, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ எதிர்ச்சொல் நீக்குதல்னா வெளியேற்றது. அப்போ நீக்குதலுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். கேள்வி 8, சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான இணை எதுன்னு பார்க்கலாம். நிறைனா பொறுமை வருமா அப்படின்னா கிடையாது. மையல்னா விருப்பம். மையல் என்பதன் பொருள் வந்து விருப்பம். இங்கே அறிஞர் பொருட்கள்லேருந்து சரியான இணைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. மையல் என்பதன் பொருள் விருப்பத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 9, சரியான குறிப்பு பெயரச்சத்தை தெரிவு செய்க. சரியான குறிப்பு, அதாவது பெயரச்சம் வந்து வெளிப்படையாக இருந்து வந்திருந்தால் அது பெயரச்சன்னு சொல்லலாம். அது குறிப்பு பெயரச்சனா மறைந்திருந்து, காலத்தை மறைந்திருந்து காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்போ சிறிய கடிதம் என்பதே சரியானது. கேள்வி 10, சரியான விடையை தேர்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஆற்று என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தெரிவு செய்க. ஆற்று என்பது வேர்ச்சொல். இதனுடைய வினையாளன் பெயர்னா, வினையாளனின் பெயர்னா என்ன, செயலை விட செயல் செய்தவரை குறிப்பது தான் வினையாளன் பெயர். இங்கே ஆற்றுனா ஆற்றுவான், அதே ஆற்றுதல், ஆற்றாமை, ஆற்றுகின்றான் அப்படிலாம் வராது.
வினையாளன் பெயரை குறிக்கக்கூடியது தான் ஆற்றுவான். செயலை விட செயல் செய்தவரை குறிப்பது தான் வினையாளன் பெயர். அப்போ ஆற்று என்பத வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் ஆற்றுவான். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 11. சரியான விடையை தேர்க. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. வளர்த்து ஈ ஊ அப்படின்னு ஓசையில் முடிஞ்சிருந்தாவே அது வினையச்சத்தில் முடியும். ஆல வந்தால் அது பெயரச்சத்தில் இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. கேள்வி 12. சரியான விடையை தேர்க. பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. வினையச்சன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பனினா பனிந்து, ஊ வந்திருக்கா, ஈ ஊல முடியும், ஓசையில் வந்திருக்கும், வெளிப்படையாக வரும், இல்லை மறைஞ்சு வரும், பனிந்து. அப்போது சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 13. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. படித்தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல்னாவே கட்டளையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். படித்தான் வேர்ச்சொல் படி. கேள்வி 14. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் நடக்கிறது. இது நடக்கிறது என்பது வினைமுற்று. நடக்கிறது என்பது வினைமுற்று. இதுக்கான வேர்ச்சொல் நடக்கிறதுனா சரியான வேர்ச்சொல் நட. நடனா கட்டளையாக முடியணும். வேர்ச்சொல் என்பது கட்டளையாக முடிய வேண்டியதாக இருக்க வேண்டும். கேள்வி 15. ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. ஸோ ஒருமை பன்மையில் சரியானது எது, தவறானது எது, பொருந்தாது எது அப்படின்னு கேட்பாங்க. இங்கே ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடர் அது புத்தகம் அல்லன்னு தந்திருக்காங்க. ஸோ இங்கே அது புத்தகம் அன்றுன்னு வந்திருக்கணும். சரியானது அன்றுன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே அல்லன்னு தந்திருக்காங்க. அவை புத்தகம் அல்லன்னு வந்திருக்கணும். இங்கே அது புத்தகம் அன்று அன்றுன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே அல்லன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் பாருங்களேன் சரியாக இருக்கும். அவன், அவன் என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது. அவன் கோலை அல்லன். அப்போ அவன் என்பது ஒருமை, அல்லன் என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது. அடுத்து அவர்கள், டி ஆப்ஷனை பாருங்களேன். அவர்கள் கல் வந்திருக்கு. அப்போ பன்மை. அப்போது தொடக்கம் பன்மையில் இருந்தால் முடிவதும் பன்மையில் தான் இருக்கணும். அப்போ அவர்கள் விருந்தினர் அல்லர். அல்லர் என்பது பன்மையில் முடியக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் சி ஆப்ஷனை பாருங்க. இவள் குழந்தை அல்லல். இவள் என்பது ஒருமை. அப்போ இவள்னா அங்கே என்னன்னு முடிஞ்சிருக்கணும், அல்லல். அப்போ இவள் குழந்தை அல்லல் என்பது ஒருமையில் இருக்கு. தொடக்கம் ஒருமையில் இருந்தால் முடிவதும் ஒருமையில் வர வேண்டும். தொடக்கம் பன்மையில் இருந்தால் முடிவதும் பன்மையில் இருக்கணும். அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 16. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வினாச்சொல் டாபிக் சிலபஸில் இருக்குது. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பொது தமிழில் இந்த கேள்வி கேட்குறதுல இந்த தலைப்பிலே மிஸ்டேக் ஆகிருக்கும், தவறாகவும் நடக்குது. அதனால் சரியான வினாச்சொல்லை பொறுத்தவரையும் கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விடையளிக்கணும். எளிமையாக கேள்வியை கேட்டால் நமக்கு பிரச்சனை, டைரெக்டாக எடுத்து போட்டுடலாம். அதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது கொஸ்டின் கேட்குறதுலே, எது, யாவை, எப்பொழுது, அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணணும். பார்த்துக்காங்க. அதுக்கு தொடர்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப வாசிச்சுட்டு எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். கேள்வி 17. கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. கேள்வி எண் 17. கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. கேள்வி என்ன? விடை நேரடி விடையாக இருப்பதால் அது டேஷ் விடை எனப்படும். விடை நேரடியாக இருந்தால் அது வெளிப்படை விடை எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் சி தான் தந்திருக்காங்க. சம்டைம்ஸ் டிஎன்பிசியில் கீயும் மாற்றி தந்திருக்காங்க. பொது தமிழ் பகுதியிலும் சரி, ஜிஎஸ் பகுதியிலும் சரி. நம்ம தான் படிக்கும்போது தெளிவாக படித்து வச்சுக்கணும். டவுட்டாக இருந்தால் நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது, உடனே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை புத்தகத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 18வது கேள்வி. ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து கேட்டிருக்காங்க. ஔக்கு இணை எழுத்து உ. ஐக்கு இணை எழுத்து இ.
இங்கே அவுக்கு என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து உ. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 19. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர் என்ன? கடலுக்கு வேறு பெயர் புத்தகத்திலே இருக்கு, பறவை. அப்போ சரியானது ரா ரா. ரகர ரகர வேறுபாடுலேருந்து கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. ரகர ரகர வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக. தலைப்பு வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ ரகர ரகர வேறுபாடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு 12th பழைய புத்தகம் 12ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் நமக்கு புக் பேக் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவைனா கடல், கடல். இந்த பறவைனா பறக்கும் பறவை இனத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 20. பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துகன்னு கேட்டிருக்காங்க. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். அப்போ இங்கே என்னன்னா சந்த கவிதையில் பிழையாக இருக்குது, எழுத்து பிழை வந்திருக்கு. எதுன்னு கேட்டிருக்காங்க. காலமலை, இது மழை இப்படி வருமானா மழை. அப்போது காலை மழை. அதுக்கடுத்து தூறலிலே, தூறல் சரியானது தூறல். நெக்ஸ்ட் ஒன் களையாய். களை எந்த லை வரும்? இந்த லை வருமானா கலை, களை எடுத்தல். அப்போது இந்த லை தான் வரும். அப்போது பிழை திருத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மழை தூறல் களை. கேள்வி 21. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு வீடு. விடுனா பிரிந்து போதல். வீடுனா வீட்டை குறியிருக்கும் அல்லது குடி இருப்பை குறிக்கக்கூடியது. விடு வீடு. குறில் நெடில்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிந்து போதல் குடியிருப்பு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுமே பொதுத்தமிழ் பகுதியை பொறுத்தவரையும் சிலபஸ்லேருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம சிலபஸ் தான் நமக்கு மெயின். ஸோ அதன் அடிப்படையில் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு மாடல் எக்ஸாம் எழுதும் போதும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக அது வந்து வருமானா வராது. வித்தின் சிலபஸ் ஒரு நார்மலாக ஒரு டிஎன்பிசிக்குள்ளே இருக்கிற ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாவே குறைந்தது 6லேருந்து 8 மாதங்கள் ஆகியிருக்கும். வந்த ஒரு 3 மாதத்துலேயே நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து அவ்வளோ எளிமையும் கிடையாது. ஸோ டிஎன்பிசினாவே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா பொறுமை. பொறுமை இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிசியில் வந்து வெற்றி பெற முடியும். கேள்வி 22. கேள்வி 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா விழித்து கூட்டல் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நமக்கு தலைப்பில் சிலபஸை பொறுத்தவரையும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிரித்தெழுதுகலேருந்து 2 கேள்வியும் சேர்த்தெழுதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே விழித்து கூட்டல் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றதுனால சேர்த்து எழுதுலேருந்து 2 கேட்கலாம், இல்லை 3 கூட கேட்டிருப்பாங்க. இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 23வது கேள்வி நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக. நீலவான். சரியான விடை ஆப்ஷன் சி. அதே போல் 24வது கேள்வி இவை கூட்டல் எட்டும் சேர்த்து எழுதுக. இவை எட்டும். இங்கே கட்டாய தமிழ் தேர்வுன்றதுனால எலிஜிபிலிட்டி மட்டுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுக அப்படின்னா ஒரு 3 கேள்வியும் பிரித்து எழுதுக அப்படின்னா ஒரு 3 கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதே நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவாக இருந்துச்சுன்னா, ஸ்கோரிங் பேப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. பிரித்து எழுது வந்து 2 கொஸ்டின் வரும். கேள்வி 25 பிரித்தெழுதுதல். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கட்டாயம் பிரித்தெழுதுக பொறுத்தவரை இதிலெல்லாம் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஸோ குரூப் 4ல் கொஞ்சம் கடினமாக கேள்வி கேட்டான்றதுக்காக இந்த முறை அப்படி கேட்பாங்கன்றதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்காங்க. புணர்ச்சி விதி ரொம்ப முக்கியமானது பிரித்தெழுதுறதுல. கேள்வி 26. கேள்வி 26 பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் எது? பூவின் நிலைகள்னா அரும்பு, செம்மல், போது
அரும்பு, முகை, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூவின் நிலைகளில் குறிக்கும் சொற்களை கேட்டிருக்காங்க. இங்கே சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அரும்பு, செம்மல், போது இவை 3 மட்டும்தான் பூவின் நிலைகள் இருக்கும். மற்றதெல்லாம் மாறி இருக்கு. கேள்வி 27. அவன் நன்கு படித்தான் டேஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அவன் நன்கு படித்தான் அதனால் இணைப்பு சொல் இது. அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அப்போ இங்கே இணைப்பு சொற்களில் இதுவும் கொஞ்சம் சரியாக கவனிக்கலைன்னா நமக்கு ஈஸியாக ஒரு கொஸ்டின் அவுட் ஆயிரும். தெளிவாக பார்த்துக்கோங்க. கேள்வி எண் 28. 28வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பேச்சு வழக்கு எது? உத்தியோகம் இதுக்கு எழுத்து வழக்கு சொல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா உத்தியோகம்னா பணி. உத்தியோகம்னா இங்கே வேலைன்னு வரக்கூடாது, பணியை குறிக்கக்கூடியது. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே வேலைன்னு தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஆசோலேஷன் நடைபெறக்கூடிய ஏரியாவும் கூட. உத்தியோகம்னா வேலைன்னு சொல்லக்கூடாது, சரியானது தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அப்போ பணி தான் சரியானது. கேள்வி 29. ஊர் பெயரின் மருவை எழுதுக. மருவு நமக்கு சிலபஸில் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு இருக்குது. மருவை பொறுத்தவரையும் இங்கே உதகமண்டலம் மருவு உதகை. உதகமண்டலம் மருவு உதகை தான் சரியான விடை. கேள்வி எண் 30. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? ஸோ திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது ஒருவரின் நடுவு நிலைமை, அதாவது நடுநிலைமையை தான் புகழாலும் பழியால் அறியப்படுதுன்னு சொல்லியிருக்கலாம். கேள்வி எண் 31. புல் என்பதன் வேறு பெயர். இந்த புல்னா பறவை. அதே இந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா புல்லினம், புற்களை குறிக்கக்கூடியது. இந்த புல் என்றால் பறவையை குறிக்கும். பறவை. கேள்வி எண் 32. எழுத்து வழக்கு. ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல்லை தருக. ஒத்தடம் என்பது பேச்சு வழக்கு. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு ஒற்றடம். சரியான எழுத்து வழக்கு எது? ஒற்றடம். கேள்வி எண் 33. இருபொருள் தரும் சரியான விடையை தெரிவு செய்க. நமக்கு சிலபஸில் இருக்கு. இருபொருள் தரும் தலைப்பில் திங்கள்னா எதை குறிக்கும்னா, திங்கள்னா மாதத்தை குறிக்கும், இன்னொன்று நிலவை குறிக்கும். இங்கே நிலவுன்னு தராமல் சந்திரன்னு கொடுத்துருக்காங்க. திங்கள்னா மாதம், நிலவு அல்லது சந்திரன். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, மாதம், சந்திரன். கேள்வி எண் 34. ஒரு பொருள் பன்மொழி. சூரியன்னா எதை குறிக்குன்னா பருதினாலும் பொருள் தான், வெய்யோன்னாலும் சூரியனால குறிக்கும். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள்னு சொல்லலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். பருதினாலும் சூரியன், வெய்யோன்னாலும் சூரியன். கேள்வி 35. எக்காரணத்து கொண்டும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யறதுல 2 கேள்வி வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. கட்டாயம் வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். இங்கே அகர வரிசை பொறுத்தவரையும் உயிர் எழுத்துக்கள் முதல்ல வரும், அடுத்து வந்து மெய் எழுத்துக்களாக இருக்கும், அதுக்கு அடுத்து தான் உயிர்மெய் எழுத்து வரக்கூடியதாக இருக்கும். தெளிவாக பார்த்துக்காங்க. இங்கே அகர வரிசையில் காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை அப்படின்னு கொடுத்து இது அகர வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வர்றது காப்பு வரும். அடுத்து காப்புக்கு அடுத்து என்ன வரும்? ஆகாங்காச்சா நமக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லி கூட பார்த்துக்காங்க. காங்காச்சா. அப்போது 2வது வந்து சப்பானி வரும். 3வது வந்து சாக்கு அடுத்து சாசா, சீசு, சூசு, சே, சை வரும். அப்போது செங்கிரை 3 வரும். நெக்ஸ்ட் ஒன் தாள் 4, அதுக்கடுத்து முத்தம் 5, வருகை வந்து வா வந்து கடைசியாக தான் இருக்கும். அப்போது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ததில் சரியானது காப்பு, சப்பானி, செங்கிரை, தாள், முத்தம், வருகை. கேள்வி எண் 36. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதெல்லாம் வந்து பெயர் சொல், வினைச்சொல் வரக்கூடியது. சித்திரை என்பது மாதத்தை காலப்பெயரை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கு. இதெல்லாம் பெயர் சொல். சென்றால்
வந்த, நடந்து இதெல்லாம் பெயர்ச்சொல் வினைச்சொற்குள்ள இருந்து. சித்திரை என்பது காலப்பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ பொருந்தா சொல்லை எதுனா ஒரு ஜோடி இருக்கோ அதில் வேறுபட்டது இருக்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ சித்திரை என்பது பொருந்தாதது. கேள்வி 37. ஆனைக்கொம்பன், குண்டு, குதிரைவாளி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்குன்னா இந்த ஆனைக்கொம்பன், குண்டு, குதிரைவாளி எல்லாமே வந்து சம்பா நெல் வகையை குறிக்கக்கூடியது. கேள்வி எண் 38. பசுமையான டேஸை காணுதல் கண்ணுக்கு நல்லது. அதாவது பசுமையான காணுதல் காட்சிக்கு கண்ணுக்கு நல்லதா? பசுமையான காட்சியை காணுதல்னு வந்திருக்கணும். இங்கே வந்து மாற்றி தந்திருக்காங்க. பசுமையான காட்சியை இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். கண்ணுக்கு நல்லது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. வேறு எதுவும் சரியாக பொருந்தாது. கேள்வி எண் 39. ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கட்டாயம் ஓர் எழுத்து ஒரு மொழி நமக்கு 8th புக்கில் இருக்கும், 7th புக்கில் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டு சில புத்தகங்களும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4ல் வச்சு செஞ்சுருந்தாங்க ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்து. ஸோ இங்கே வவ் என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி வவ்னா கவர். கட்டாயம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு 2 கேள்வி இருக்கும். கேள்வி எண் 40. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமைக்கு எதிர்ச்சொல் வந்து முதுமை. கேள்வி எண் 41. என்னே இதன் பெருமை. இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்று. என்னே இதன் பெருமை என்பதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுனா வியப்பு. சோகமாக எடுத்திருக்காங்களா, அதிசயமாக பார்க்குறாங்களா, வியந்து பார்க்குறாங்களா, இல்லை அவலத்தை குறிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னே இதன் பெருமை என்பது வியப்புக்குரிய உணர்ச்சி சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. முற்றுப்புள்ளி வந்து பொருள்களை எண்ணும் நிலையில் வருமா? பொருள்களை எண்ணும் நிலையில் வரக்கூடியது முற்றுப்புள்ளி வராது. கமா வந்திருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி தொடர் முற்று பெற்ற இடத்துல வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு, இந்த இடத்துல தான் முற்றுப்புள்ளி தொடர் முற்று பெற்றதை குறிக்கக்கூடியது. அங்கே பொருள்களை எண்ணும் நிலையில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பொருந்தாத தானே ஆப்ஷன் ஏ. அதே முக்கார் புள்ளி வந்து சிறு தலைப்புக்கு இடுவாங்க. முக்கார் புள்ளி. கார்புள்ளி வந்து ஆகிய முதலிய சொற்களின் பின் வரும். அதே போல் பொருள்களை எண்ணும் நிலையில் வந்து கார்புள்ளி வரும். ஆகிய முதலிய சொற்களின் பின் வரும். பொருள்களை எண்ணும் நிலையிலும் கார்புள்ளி வரும். அப்போது இங்கே கார்புள்ளி வந்து சரியாக இருக்குது. அதுக்கடுத்து அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்களில் அரைப்புள்ளி இட வேண்டும். ஒரே எழுவாயினா பெயர்ச்சொல்ல பல தொடர்கள் வந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன இட வேண்டும்? அரைப்புள்ளி இட வேண்டும். நிறுத்தற்குறிகளில் ரொம்ப முக்கியமானது. இலக்கண பகுதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கேள்வி எண் 43. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. ஸோ கயல்விழியால் படிக்கப்பட்டதுன்னா இந்த பட்டதுனாவே அது செயற்பாட்டு வினை வாக்கியம். கேள்வி 44. சரியான தொகை மரபை தேர்ந்தெடு. கற்குவியல் என்பது சரியான தொகை மரபு. மக்கள் கூட்டம்னு வந்திருக்கணும், தவறு. ஆட்டு மந்தைன்னு வந்திருக்கு, இது மந்தைன்னு தந்திருக்காங்க. ஆட்டு நிறை தந்திருக்காங்க, தவறு. கற்குவியல் தான் சரியான விடை. கேள்வி எண் 45. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பூ கொய்தல், இலை பறி சரி. கூடை முடை வினை மரபில் வரக்கூடியது. அப்போ பானை என்பது பானைனா வனைன்னு வந்திருக்கணும், இங்கே வந்து செய்ன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி எண் 46. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்றது புறா என்ன பண்ணுன்னா, புறா அதனுடைய ஓசை வந்துன்னா புறா குணுகும் என்பதுதான் சரியானது. இங்கே புறா கத்தும் தவறு, புறா குளரும் தவறு, புறா கூவும் தவறு. கேள்வி எண் 47. கத்திரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுது? கத்திரிக்காயினுடைய இளநிலை என்னன்னு சொல்றாங்கன்னா நாற்று. கேள்வி எண் 48. சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று
மழை பெய்தது முற்று பெற்றுள்ளது. மழை பெய்தது இறந்த காலம். அப்போ இங்கே சரியான தொடர் ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 49. ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஒன்றன் பால் அதாவது வந்தது என்பது ஒன்றன் பால் தான். அக்ரி நிலை தந்திருக்காங்க. அதே வந்தன, வந்தார்கள், வந்தால் என்பது உயர்ந்த வரக்கூடியது. இது ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது. அக்ரி நிலை எதுன்னு வந்துன்னா வந்தன. இது வந்தன என்பது ஒன்றன் பாலில் பன்மையை குறிக்கக்கூடியது. வந்தது என்பது ஒன்றன் பாலில் ஒருமை. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி நிலை வரக்கூடியது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. 50வது கேள்வி, அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிணை அல்லாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி. இது உயர்திணையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே காடு, காற்று, ஆந்தைகள், அதாவது மனிதனை தவிர மற்ற எல்லா விலங்குகள், உயிரினங்கள், மரம், செடி, கொடி எல்லாமே அக்ரிணை. மனிதன் வந்து உயர்திணையில் வைக்கப்படுவான். அப்போ இங்கே அக்ரிணை அல்லாத சொல் வந்து ஆப்ஷன் சி தளபதி. ஸோ நம்ம இந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் முதல் 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருப்போங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ண பொறுத்தவரையும் ஒவ்வொரு தலைப்புமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்போம். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஏரியாவை புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை தெளிவாக படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு மாதிரி தேர்வு எழுதி பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.